வணக்கம். ஐயாச்சாமி பேசுகிறேன். நாளை முதல் குரூப் 2 தேர்விற்கான அந்த வாய்மொழி தேர்வு அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. அடிப்படையில் சில விஷயங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ். சரியா? ஸோ உங்கள் எல்லாருக்குமே கால் லெட்டரில் டேபிள் நம்பர் அப்படிங்கிறது தான் வந்து போட்டிருக்கும். ஸோ டேபிள் நம்பர் அப்படிங்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் உங்கள் சர்டிஃபிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் அல்லது வெரிஃபை பண்ணுறதுக்காக போடப்பட்டிருக்கிறது தான் டேபிள். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து செகண்ட் ஃப்ளோருக்கோ தேர்ட் ஃப்ளோர் அந்த இன்டர்வியூக்காக ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த ஃப்ளோருக்கு உங்களை பேட்ச் பை பேட்சாக அனுப்புவாங்க. சரியா? இந்த டேபிள் நம்பரையும் நீங்கள் இன்டர்வியூ போர்டையும் குழப்பிக்க கூடாது. சரியா? ஸோ இன்டர்வியூ போர்டு மொத்தமே 4 போர்டு தான் இருக்குது, 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதனால் 4 போர்டு தான் வந்து என்ன அமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து என்னென்னா 306 பேரை கிட்டத்தட்ட வந்து 6 நாளுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ அந்த கணக்கு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 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 போர்டுக்கு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 10 பீப்புளை வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய நோக்கமாக இருக்குது. முன்னாடி இந்த எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இந்த முறை வந்து குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தினால உங்கள் த டூரேஷன் ஆஃப் த இன்டர்வியூ வந்து என்ன 10 நிமிஷம் ஆவரேஜ் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் போவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து என்ன ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட் யுவர் செல்ஃப். சரியா? தென் இன்னொரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். சார் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பயம் இருக்கும். சார் என் மார்க் அவங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக தெரியாது. இப்போ இன்டர்வியூவில் கூப்பிட்ருக்கக்கூடிய எல்லாரும் அந்த ஓரல் டெஸ்ட்டு கூப்பிட்ருக்கூடிய எல்லாருமே வந்து ரேண்டமாக தான் வந்து என்ன அவங்கள வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ மார்க் பேசிஸில் வந்து கூப்பிடலை. அதனால் வந்து என்ன நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சு உங்களை ஃப்ளோருக்கு போனதுக்கப்புறம் அங்கே தான் வந்து என்ன யூ ஹேவ் டு பிக் த லாட் சிஸ்டம், இல்லை டோக்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டோக்கன்னா வந்து என்ன நீங்கள் 1ஆம் நம்பர் போர்டுக்கு போக போகிறீங்களா, 2ஆம் நம்பர் போர்டுக்கு போக போகிறீங்களா, 3ஆவது நம்பர் போர்டுக்கு போக போகிறீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கும். தயவு செய்து அங்கே போய் உட்கார்ந்துக்கிட்டு யூ ஷுட் நாட் ப்ரிடிக்ட் த கொஸ்டின் பேப்பர், யூ டோன்ட் ப்ரிடிக்ட் த கொஸ்டின்ஸ். ஓரல் கொஸ்டின் என்ன கேட்பாங்க நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து நர்வஸ் ஆகும். வி ஹேவ் ப்ரிப்பேர்ட் ஃபார் திஸ் எக்ஸாமினேஷன் மெனி இயர். இதில் வந்து என்ன நம்மளுடைய நாலேஜை, நம்மளுடைய மெமரி பவரை, நம்மளுடைய ரிட்டன் பவர்ஸை தே டெஸ்டட் இன் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இட் செல்ஃப். இங்கே 3 விஷயங்களை தான் எதிர்பார்க்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பியரிங் ஆப்டிடியூட். பியரிங் ஆப்டிடியூட்னா எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப பணிவாக போர்டு கிட்ட நடந்துக்கிறீங்க. ரெண்டாவது வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி இந்த சென்ஸ் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் பர்சனலி ஐ ஃபீல் இட் இஸ் அப்பியரன்ஸ். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அப்பியரடாக இருக்கீங்க. மூணாவது வந்து என்ன உங்களுடைய ஜென்ரல் அவேர்னஸ், பொது விழிப்புணர்வில் எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கீங்க அப்படிங்கிற அந்த 3 விஷயம்தான். ஸோ அப்போது ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணிவாகவும் இல்லை சாரி அந்த பியரிங் ஆப்டிடியூடும் பர்சனாலிட்டி இருந்துச்சு அப்படின்னால என்ன கண்டிப்பாக நமக்கு 6 மதிப்பெண் கிடைச்சிடும். மொத்த இன்டர்வியூக்குமே வந்து நீங்கள் 12 மார்க்குக்கு தான் வேலை செய்கிறீங்க. 18 மார்க் உள்ள இன்டர்வியூ அட்டன் பண்ண எல்லாருக்குமே 18 மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து நம்ம பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் தான் என்ன 21, 24, 27, 30 அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் அது வந்து இருக்கும். ஸோ அதனால் யூ ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட் அண்ட் கிளியர். சரியா? ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ வந்து உங்களை வந்து உங்களை கஷ்டப்படுத்தி கேள்வி கேட்கறதுக்காக கிடையாது. அவங்க உங்களை செலக்ட் பண்ணுறதுக்காகத்தான் இருக்காங்களே தவிர்த்து உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லா கேள்விக்கும் எப்படி விடையளிக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டிலும் ஹவு யூ ஆர் மேனேஜிங் த சிச்சுவேஷன், அந்த சூழலை உங்களால் வந்து எவ்வாறு திறம்பட கையாள முடிகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த அந்த வாய்மொழி தேர்வு தான். ஜஸ்ட் வந்து என்ன ஒரு இன்ட்ராக்டிவ் மாதிரி தான். அதை மட்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. எல்லார்கிட்டையும் வந்து பர்சனல் கொஸ்டின் இருக்குமா அப்படின்னா இருக்காது. போகிறவங்ககிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன தே வில் கோ ஃப்ரம் ஒரு எஜுகேஷனல் பேக்ரவுண்ட், கரண்ட் அஃபேர்ஸ், என்ன போஸ்ட் எடுக்க போகிறீங்க, இது மாதிரியான இதுக்கு வந்து என்ன போகலாம். தயவு செய்து இந்த போஸ்ட் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லும்போது ரொம்ப தெளிவாக வந்து நீங்கள் அந்த ஜஸ்டிஃபிகேஷனில் ஷுட் பி கிளியர். அதை பற்றி நம்ம இது பண்ணிட்டோம். சரியா? அதுக்கப்புறம் இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு நீங்கள் வரும்போது உங்கள் இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம பேக்ரவுண்ட்லலாம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே வந்து இருக்காது. அதனால் வந்து நம்ம எங்கே வர்றோம், ஸோ நம்ம என்ன பேசிக்காக டிகிரி என்ன முடிச்சிருக்கிறோம், எங்கேருந்து வர்றோம், நம்ம பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒர்க்கிங்கில் இருந்தால் ஒர்க்கிங், ப்ரிப்பேரிங்னா என்ன ப்ரிப்பேரிங் அப்படிங்கிறத வெளிப்படையாக சொல்லிக்கோங்க. நீங்கள் போர்ட் கிட்ட எந்த அளவுக்கு ஓப்பன் மைண்டடாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து என்ன உங்களுக்கான அந்த மதிப்பெண் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். அடுத்து வந்து டோன்ட் ப்ளஃப்னா என்ன தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிற ஒரு கேள்வி கேட்டால் வந்து என்ன ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு மேலே நீங்கள் ரெஸ்பான்ஸ் டைம் எடுக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு உண்மையிலே தெரியுது அப்படின்னா ஒரு கேள்விக்கு விடை அதுக்கு வந்து என்ன சார் எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படி இல்லை தெரியாத கேள்விக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அது ஒரு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடும். அதுக்கப்புறம் கூடுமான வரைக்கும்
நீங்கள் நேர்காணலை இந்த வாய்மொழி தேர்வை தமிழிலேயே விடையளி ஒரு நார்மலான இதுலேயே வந்து என்ன விடையளிங்க. நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே தமிழில் வந்து விடையளிங்க, கொஞ்சம் பணிவாக விடையளிங்க. அதுக்காக வந்து நீங்கள் தூய தமிழில் தான் விடையளிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம நடைமுறையில் என்ன வாய்மொழியில் நம்ம என்ன பேசுகிறோமோ அந்த அடிப்படையிலே வந்து என்ன நீங்கள் வந்து விடையளிக்கலாமே தவிர்த்து தூய தமிழில் வணக்கம், வருகிறேன், இருக்கிறேன் அதெல்லாம் வந்து வேணாம். அது உங்களுக்கு அதிகப்படியான அந்த ஒரு பதட்டத்தை தான் கொடுக்கும், ஒரு நர்வஸ் தான் கொடுக்கும். எவ்ரிபடி வில் ஹேவ் ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு நர்வஸ்னஸ் அப்படிங்கிறது இருக்கும். பட் உள்ளே போயிட்டு 2 நிமிஷத்தில் என்ன அந்த நர்வஸ்லாம் காணாமல் போயிடும். அதனால் நர்வஸ்னஸ் நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு எம்பத்தியை கிரியேட் பண்ணுற மாதிரி அவங்ககிட்ட பேசக்கூடாது. புரியுதுங்களா? செல்ஃப் நோட் சொல்லும்போது நான் இங்கேருந்து வர்றேன், நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரியான விஷயங்களில் பேக்ரவுண்டில் நம்ம ரொம்ப லோவாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியா விஷயத்தை காட்டுறதுக்கு நிறையா பேர் வந்து முயற்சி செய்வாங்க. அது இயல்பு. ஆனால் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரிட்டனில் நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எம்பத்தி பண்ண வேண்டிய எந்த தேவையும் உங்களுக்கு கிடையாது. இன்னொன்று அப்படி பண்ணும்போது இந்த போர்டு வந்து என்ன எப்படி இருக்காங்க அப்படிங்கக்கூடிய மாதிரியான ஒரு இதுக்கு வந்து போகலாம். ஆக்சுவலி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மெம்பர் இருப்பார், அப்புறம் 2 பீப்புள் இருப்பாங்க. சரியா? ஸோ இந்த 2 பேர் ஆஃபீஸராக இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்து என்ன சைக்காலஜிஸ்ட் இந்த மாதிரியாக கூட இருக்கலாம், இல்லை 2 பேருமே வந்து என்ன ஆஃபீஸராக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நீங்கள் உண்மையிலே என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறத தே கேன் ஏபிள் டு ஜட்ஜ். ஏன்னா அவங்க வந்து பப்ளிக் சர்வீஸில் இருந்திருக்காங்க, பலதரப்பட்ட மக்களை பார்த்துருக்காங்க, பலதரப்பட்ட அதிகாரிகளை பார்த்துருக்காங்க. அதனால் வந்து என்ன நம்மளை வந்து ரொம்ப ஈஸியாக அவங்களால வந்து என்ன ஜட்ஜ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் வந்து என்ன யூ ஹேவ் டு பி கான்ஃபிடென்ட். நம்பிக்கையாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் வந்து என்ன இந்த இடத்துல வந்து வெற்றி பெற முடியும். இந்த நம்பிக்கை நமக்கு எங்கேருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மெயின்ஸ் நல்லா பண்ணியிருப்போம், அப்போ இதுவும் வந்து நல்லா பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்கோங்க. தென் இந்த ஜென்ரல் நாலேஜ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக தமிழ்நாடு பேஸ்டு ஈவெண்ட்ஸ் இந்த 1 இயர் 2 இயர்ஸில் என்னெல்லாம் இருந்துச்சோ அதை இது பண்ணுங்கள். அதுக்கு நான் கலடாஸ்கோப்புன்னே ஒரு டாக்குமெண்ட் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவலுக்கான இதையும் வந்து என்ன நான் வந்து அந்த பிடிஎஃப்பையும் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். தென் தினசரி நாளையிலேருந்து காலையில் நான் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 6:30 இல்லை 7க்குள்ளே என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தினசரி செய்தித்தாளுடைய விஷயத்தை ஒன்று அந்த பேப்பரை ஷேர் பண்ணுவேன், இல்லை அது சார்ந்த விஷயங்களை ஆடியோ ஃபைலாக போடுவேன். அதுக்கு ஐ ஹாவ் அ செப்பரேட் டெலகிராம் சேனல். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜாயின் இட். சரியா? ஸோ டெய்லி நியூஸ்லேருந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் பேசிக்காக 2 கேள்வி 3 கேள்வி இருக்கலாம். அந்த டெய்லி நியூஸ் அப்படிங்கிறது கிடையாது, ஒரு விளம்பரம் வருது அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அதிலிருந்து கூட கேள்வி கேட்கலாம். உதாரணத்துக்கு வந்து இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் வந்து தினசரி ஒரு விளம்பரம் கொடுக்குது. அதாவது வந்து திமுக சார்பாக கொடுக்குது, அரசு சார்பாக கொடுக்கல. பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை அப்படிங்கும்போது அதை பற்றி ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போது அந்த விளம்பரத்தையும் எதெல்லாம் அரசாங்கம் சார்பான அந்த விளம்பரங்கள் இருக்கோ, இல்லை இன்னொரு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து இன்றைக்கி ஒரு இன்வெஸ்டர் மீட் நடக்கு அப்படின்னா, அப்போ உத்தரப்பிரதேசத்தில் இன்வெஸ்டர் மீட் நடக்குன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி நம்ம நடந்திருக்கு, அதோடைய அவுட்கம் என்ன, இந்த விஷயத்தை என்ன நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி படிச்சுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த முறை 2020 வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரியிலேருந்து ரொம்ப நாள் நடந்துச்சு. அப்போ இந்த பப்பாசி வந்து தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் இருக்கு இல்லையா, அவங்க புத்தக கண்காட்சி நடத்தினாங்க. பப்பாசியை பற்றியே ஒருத்தங்கிட்ட 10 நிமிஷம் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம வந்து எல்லாத்துக்கும் வந்து என்ன தயாராக இருக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் இது பண்ணுங்கள். மற்றபடி நம்ம இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம் அப்படின்னாலே வி ஹேவ் அ பொட்டன்ஷியல். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன உங்களால் வந்து இன்னும் நல்ல மதிப்பெண் வாங்கி இது பண்ண முடியும். கவுன்சிலிங் வந்து என்ன 21st 2nd 2024 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நான் ஷேர் பண்ண நினச்சேன். தென் இன்னொரு விஷயம், ஸோ சப்போஸ் இஃப் யூ ஆர் எ ப்ரெக்னன்சி, யூ ஆர் எ பிரீஸ்ட் ஃபீடிங் உமன், இல்லை உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா கீழே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேபிள் நம்பரில் போகும்போதே முன்கூட்டியே நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அது அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இருக்குது. இன்னொரு விஷயம், அவங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடியது என்னென்னா, உங்கள் கால் லெட்டர் சொல்லக்கூடிய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தொடர்பாக நாங்கள் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் ஆக மாட்டோம், சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து என்ன அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து என்ன உங்கள் சர்டிஃபிகேட்டை ரொம்ப தெளிவாக வச்சுக்கோங்க. சரியா? பிரச்சனை இல்லாத அளவுக்கு. அப்புறம் 2 ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, பாஸ்போர்ட் சைஸோ, அதையும் வந்து என்ன கையில் வச்சுக்கோங்க. சரியா? சப்போஸ் சின்ன விஷயம் இருக்குன்னா உங்ககிட்ட அண்டர்டேக்கிங் வாங்கிட்டு இப்போ 1 வாரத்தில் கொடுக்குறேன், 10 நாளில் கொடுக்குறேன் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு டிக்ளரேஷன் லெட்டர் வாங்கிட்டு அலோவ் பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் இந்த இன்டர்வியூ வந்து என்ன அட்டன் பண்ணுங்கள். இது வந்து ஒரு வாய்மொழி தேர்வு. இந்த நேர்காணல் அப்படிங்கிறது முழுக்க நம்ம கைகளில் தான் இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய பதில்களில் இருந்தால் அடுத்தடுத்த கேள்விகள் வரப்போகுது. அப்போ அதற்கேற்ற மாதிரி நம்ம தயார் செஞ்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பி குட். ஆல் த பெஸ்ட். சரிங்களா? தேங்க்யூ.